சீக்ரெட் சொசைட்டிஸ். ஸோ இந்த சீக்ரெட் சொசைட்டிஸை பற்றி நிறைய தியரிஸ் எல்லாம் இருக்குது. அவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா அது ஆர்டினரியான ஹிஸ்ட்ரியாக இருக்காது. ஃபுல்லாகவே மிஸ்ட்ரி ப்ளஸ் சீக்ரெட்டான கோம்போவாக தான் இருக்கும். இவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு தெரியவே தெரியாது. பட் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் டெய்லியுமே இருக்கும். சீக்ரெட்டான ரிச்சுவல்ஸ், ஹிடனான சிம்பிள்ஸ், இன்விசிபிளான பவர், இதெல்லாம் சேர்ந்ததாக இருக்கக்கூடியது தான் சீக்ரெட் சொசைட்டிஸ்னு சொல்லியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 4 சீக்ரெட் சொசைட்டிஸ் பற்றி தான். ஸோ வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதில் முதலாவது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரீமசன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு சீக்ரெட் சொசைட்டி. இது உலகத்திலே ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு சீக்ரெட் சொசைட்டியாக இருக்குது. முதல்ல இவங்க பார்த்தீங்கன்னா கட்டிட தொழிலாளர்களாக தான் இருந்திருக்காங்க. ஸோ அப்படித்தான் இவங்களோட குழுவை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக மாறிச்சு. இவங்களோட பல அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள், செல்வந்தர்கள் இவங்கெல்லாம் உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட சந்திப்புகளில் பார்த்தீங்கன்னா ரகசிய குறியீடுகள், சடங்குகள், கை அடையாளங்கள் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் மிகப்பெரிய மர்மம் என்னன்னா இதுவரை காட்டியுமே யாருக்குமே இவங்க உண்மையிலே என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி முழுமையாக தெரியலை. சிலர் சொல்கிறாங்க இந்த அமைப்பு உலகளாவிய ரீதியில் பல விஷயங்களை கட்டுப்படுத்துதுன்னு சொல்லி. அடுத்ததா ரொம்பவுமே கான்ட்ரவர்ஷியலான ஒரு குரூப், அதுதான் இலுமினாட்டி. இது 1776ஆம் ஆண்டுல ஜெர்மனியில ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இவங்களோட நோக்கம் என்னன்னா மதத்தையும் அரசியலையும் சமூகத்தையும் உள்வாங்கி கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லி சிலர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அமைப்போட பிரபலமான குறியீடு பார்த்தீங்கன்னா ஆல் சீயிங் ஐன்னு சொல்லி. ஸோ இது நீங்கள் பல டாலர் நோட் மீதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பல கலைஞர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்கள், அரசியல் தலைவர்கள் இதுக்குள்ள உறுப்பினர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி கன்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் ரொம்பவுமே ஃபேமஸ் ஆகியிருக்கு. ஆனால் உண்மையான கேள்வி என்னன்னா இவ்வளோ வருடங்கள் ஆனதுக்கு அப்புறமாவும் இலுமினாட்டி இன்னைக்கு கூட இருக்குதா, இல்லைன்னா இது ஒரு கற்பனை மாதிரியான கதை தானு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகமாக தான் இருக்குது. இது உலகத்திலே ரொம்பவுமே மிகப்பெரிய மர்மங்கள்ல ஒன்றுன்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் இலுமினாட்டி சீக்ரெட் சொசைட்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இருக்குதா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்க போகிறது ரொம்பவுமே பழமையான ஒரு சீக்ரெட் சொசைட்டி, அதுதான் நைட் டெம்ப்ளர்னு சொல்லக்கூடியது. இது க்ரூசட் காலத்தில் உருவான போராளிகள் குழுவால் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. முதல்ல இவங்க பார்த்தீங்கன்னா க்ரூசட் காலத்தில் ஐரோப்பிய மக்கள் ஜெருசலம் மாதிரியான புனித நகரங்களை பார்வையிட போவாங்க. ஸோ இந்த நைட் டெம்ப்ளர்ஸ் தான் இவங்களை பாதுகாத்தவங்களாக இருந்திருக்காங்க. இதுதான் இவங்களோட முக்கியமான வேலையாகவும் இருந்துச்சு. பட் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு ரொம்பவுமே ரிச்சாக மாறுது அண்ட் பவர்ஃபுல்லாக மாறுது. அவங்களுக்குன்னு சொல்லி சொத்துக்கள், நிலங்கள், செல்வம் இதெல்லாமே ரொம்பவுமே பெருசாக சேர்க்குறாங்க. ஸோ அவங்களோட அதிகாரம் அதிகரிக்குது. பட் அதுக்கப்புறமா இவங்களை டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்படுது, அதாவது இவங்களை அழிச்சிருக்காங்கன்னு சொல்லி. பட் இன்னும் ரூமர்ஸ் என்ன சொல்லுதுன்னா சீக்ரெட்டான நாலேஜ், ட்ரெஷர் இன்னுமே ஹிடனாக இருக்குதுன்னு சொல்லி. ஸோ சிலர் சொல்கிறாங்க மாடர்ன் சீக்ரெட் சொசைட்டிஸ் எல்லாம் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் இருக்கக்கூடும்னு சொல்லி. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற சீக்ரெட் சொசைட்டி பார்த்தீங்கன்னா ஸ்கல் அண்ட் போன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு சீக்ரெட் சொசைட்டி. இது அமெரிக்காவில் யேல் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஒரு ரகசியமான மாணவர் குழுவால் உருவாக்கப்பட்ட சீக்ரெட் சொசைட்டின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த அமைப்பில் சேர்கிற மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே எதிர்கால தலைவர்கள், ஜனாதிபதிகள், அரசியல் அதிகாரிகளாக இருக்கிறவங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சில செய்திகள் என்ன சொல்லுதுன்னா அமெரிக்காவில் உள்ள சில ஜனாதிபதிகள் கூட இந்த அமைப்பில் உறுப்பினர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி. இந்த அமைப்போட சடங்குகள் ரொம்பவுமே வியர்டாக இருக்கும். அவங்களோட கூட்டங்களும் பார்த்தீங்கன்னா முழுக்க ரகசியமாக தான் நடக்கும், யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. சிலர் சொல்கிறபடி இது உலகத்திலே ரொம்பவுமே முக்கியமான சக்தி வாய்ந்த வட்டம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 சீக்ரெட் சொசைட்டின்னு தான் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான சொசைட்டிஸ்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சீக்ரெட் சொசைட்டிஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு கோஇன்சிடென்ஸாக இருக்குமா, இல்லைனா இவங்களுக்குள்ள உண்மையிலுமே ஒரு பவர் இருக்குதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் இது மாதிரி மிஸ்ட்ரியான வீடியோஸ் வேணும்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.